அதே நேரத்தில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் என்பது அங்கே அமைந்திருக்கிறது. நான் இங்கே இந்த நேரத்தில் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று, எங்களுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா. தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்றால் வாழும் பெரியார். வாழும் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என் கால் எப்பொழுதும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் படாது என்று சொல்லி இன்றைக்கும் மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் வைத்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கக்கூடிய போராளி மருத்துவர் ஐயா அவர்களையும் வணங்கி, என்னை இந்த அவைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வணங்கி, மேல்மலையனூர் ஊராட்சியில் அந்த கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை தினம் அன்று 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள், பல லட்ச பக்தர்கள் வந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி குளம் என்பது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அது பராமரிப்பு இல்லாத சூழ்நிலையினால அங்க வருகின்ற பக்தர்கள் அனைவரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆடை காணிக்கை எப்படி திருநள்ளாறுல வந்து ஆடைகளை காணிக்கையாக கொடுக்கிறார்களோ அதுபோல் அந்த குளத்திலேயே ஆடைகளை விட்டுவிட்டு செல்கின்ற காரணத்தினாலே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற வரலாறு அங்கே இருக்கிறது. அந்த குளத்தை பராமரிப்பதற்கு உடனடியாக உள்ளாட்சி துறையும் HRNC டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலைத்துறையும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவோடு கேட்டுக்கொண்டு, மிக முக்கிய பிரச்சனையாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அருகே செயல்பட்டு வரக்கூடிய சிப்காட் விரிவாக்கத்தை மேல்மா பகுதியில் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட நேரில் வந்து சென்று அந்த போராட்டக்காரர்களை கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் சிறிது காலம் அந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அந்த சிப்காட் விரிவாக்கம் தொடரும், அதற்கான நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்று அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள், சிப்காட் வட்டாட்சியர்கள் எல்லாம் அங்கே கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த மக்கள் மீண்டும் போராட துவங்கி இருக்கிறார்கள். உடனடியாக நம்முடைய அரசு எப்படி பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாய நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்ததோ அதுபோல் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் என்பது முழுமையாக கிராமப்புற பகுதி, அதுவும் இல்லாமல் முப்போகம் விளைவிக்கின்ற விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, பொதுப்பணித்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை தான் எங்களுடைய விருப்பமும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல்மாவுடைய விவசாயிகளுடைய கண்ணீருக்கு கூடிய விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். இன்றைக்கு எந்த விவசாயியுடைய அனுமதி இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்று மாவட்ட தலைவர் அவர்களிடம் ஆல்ரெடி ஒரு கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பதிலுக்கு நன்றி. அங்க வந்து தாசில்தார் அவர்கள் நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதை தான் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அமைச்சர் கூறியவர்கள் அதே போல் செஞ்சி சட்டத்துறையின் சார்பாக செஞ்சியில் நம்முடைய நீதிமன்ற வளாகத்தில் ஒரு அடிஷனல் சப்கோர்ட் தேவை என்று கடந்த ஆட்சி காலத்திலேயே அதற்கான கருத்துரு எல்லாம் பெறப்பட்டு அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டை உடனடியாக ஏன்னா பல வழக்குகள் செஞ்சி பகுதியில் பொறுத்த வரைக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் திண்டிவனம் செல்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த செஞ்சி சப்கோர்ட்டுக்கு எந்த கூடுதல் செலவினமும் கிடையாது, நமக்கான அனுமதி மட்டும்தான் தேவை. அரசாங்கத்திடம் அந்த அனுமதி நிலுவையில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஏடிசி கோர்ட் சப்கோர்ட்டை கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவிட்டார்கள். அந்த 717 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் என்று கூறப்பட்டவை பள்ளியின் அருகாமையிலும் பேருந்து நிலையங்கள் அருகாமையிலும் அடுத்தபடியாக சுகாதாரத்துறை நிறுவனங்களின் அருகாமையிலும் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் என்று இங்கே அறிவித்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தவறா யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவில்லை. 717 கடைகள் மூடி இருக்கிறதா? அவர்கள் மூடியிருந்தாலும் கூட வருவாயை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து மூடியிருக்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்வது போல் அங்கே பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் என்று சொன்னால் செஞ்சி பேரூராட்சியில் சாணக்கியா என்ற பள்ளி இயங்கி வருகிறது. அதுல இருந்து 300 மீட்டர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிராகவே ஒரு கடை செயல்பட்டு வருகிறது. வரிக்கல் என்ற ஊராட்சியில், செஞ்சி தொகுதியை பொறுத்தவரையில் வரிக்கல் என்ற ஊராட்சியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை என்பது
இன்றைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆலம்புண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் அருகாமையில் 300 மீட்டர்ல ஆலம்புண்டி என்ற ஊராட்சியில அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு கடை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக உங்களுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடைகள். அவைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கோ இல்லை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல இந்த 717 கடைகளை வந்து மூடிட்டீங்களா? அதுனா ஏன் எங்களுக்கு டீட்டெயில் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையாலும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியலங்கும் போது அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா அந்த ட்விட்டர்ல 717 கடைகளுடைய எண்களும் கொடுத்திருக்கோம். ஸோ சொல்லியாச்சு. அது பத்திரிகைகள்லயும் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் பத்திரிகைகள்ல வந்துருச்சு, சமூக வலைதளங்கள்ல, செய்தி தொலைக்காட்சிகள்ல எல்லாத்துலயும் வந்துருச்சு. அந்த 717 கடைகளோட எண்களும் வந்துருச்சு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்ட மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குங்கிற தகவல் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைகளை இடமாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வோங்கிறத சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.